வீர சோழர் ஜாமியா மீரான் இஸ்லாம் அறிவிகளுடைய முதல்வர் மற்றும் எங்களுடைய மற்றும் பல ஆய்வுகளுடைய ஆசானாக இருக்கக்கூடிய பெருகி வரும் விவாதங்களும் பெருமானாரின் அணுகுமுறைகளும் என்ற தலைப்பின் கீழ் மௌலானா மௌலவி ஷேகுல் தஃசீர் ஆஷிகுல் ரசூல் கோய அப்துல் காதர் பாக்தவி அவர்கள் உரையாற்றுவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi kalamihil karim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa min ayatihi an khalaqa lakum min anfusikum azwajan litaskunu ilaiha wa ja'ala bainakum mawaddatan wa rahmah. Sadaqallahu mawlana al-aliyyul azim. Allahumma salli ala sayyidina Muhammadin Syamsil Anbiya'i wa Badril Mursalin wa Qutubil Awliya'i wa Iftikharil Muttaqin Ta'adil Ummati Syafi'il Mudhrimin Syafi'i Yawmal Qiyamati Allahu Ya'ala. Sarapana இந்த 50 விழாவின் தலைவர் அவர்களே, அரசியலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாசி அவர்களே, எனது பள்ளியில் இனிய உலமா பெருமக்களே, வாசத்து குறித்தான ஹைரியின் பிள்ளைகளே, சிறப்பான இந்த மண்ணின் மைந்தர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்தல் புரிவாராக. இதன் பொருட்டால் இறை இல்லமாம் திரு கஅபத்துல்லாஹை திரும்பவும் தவாசிக்கும் பாக்கியமும் ஈருலக நாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்வதுடன் அவர்களை தன்னிலும் நினைவிலையும் கண்டுகளித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காண்கின்ற லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாய் முன்மணிந்த உடனே மனம் நிறைவாக நம்முடைய கடைசி மூச்சும்
கடைசி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நடுவுதவி செய்த முடிவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்பான இந்த மாநாட்டிலே பெருகி வரும் விவகாரத்துக்களும் பெருமானாரின் அணுகுமுறைகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுக்கு தருமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை எனக்கு குறிப்பிட்ட இந்த பள்ளிவாசல் இமாம் முகமது இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது நம்ம கைதி மாணவர்களுடைய கல்யாணத்துல ஒரு 4 வினாடிகள் பேசுவதை சேர்த்து சொன்னா போதும் நினைக்கிறேன் என்று சொன்னேன். கைதிகளுடைய மாணவருடைய கல்யாணத்துக்கு போறதுதான் இப்ப என்னுடைய முக்கிய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி கைதி மாணவருடைய கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் போது ஒரு 4 கல்யாணத்துல சொன்னது சொன்னா போதும் என்று நினைக்கிறேன் என்று கூறினேன். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒன்று கூடுதல் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான். வானங்கள் எவ்வளவு பெரிய அதிசயமோ, வானத்திலிருந்து மழை பொழிதல் எவ்வளவு பெரிய அதிசயமோ, இந்த பூமி நம்மை தூக்கிக் கொண்டு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது எவ்வளவு அதிசயமோ, இரவு எவ்வளவு பெரிய அதிசயமோ, பகல் எவ்வளவு பெரிய அதிசயமோ, அதே போன்று இந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கை நடக்குவது ஒரு அதிசயம் என்று அல்லாஹ்வே இதை பற்றி குறிப்பிட்டு விட்டார். 30:21 வசனத்திலே ஒமின் ஆயாத்தி அன்கலகலக்கும் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலேயே ஒரு வாழ்க்கை துணைவிகளை அமைத்து தந்தது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதங்களில் உள்ளதாகும் என்று அல்லாஹ்வே இதற்கு தலைப்படுகிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்தல் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிசயமாக இருக்க போய்தான் அல்லாஹ்வே அவன் சொல்லக்கூடிய ஆயாத்துகளுடைய வரிசையில் இதையும் ஒன்றாக எண்ணுகிறான். மிகப்பெரும் சிரமம் தான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சாதாரணமாக 2 நண்பர்கள் டீ குடிக்க போறாங்கன்னு வச்சுட்டாங்க. 2 நண்பர்கள், ஒருத்தர் சொல்வார் எனக்கு டீ வேணும் என்று சொல்வார், மற்றொருத்தர் இல்லை எனக்கு ஆபி சொல்லு என்று சொல்வார். ஒருத்தர் சொல்வார் கொஞ்சம் சீனி தூக்கலாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். என்ன சொன்னா பாயசமா குடிக்கிறோம், அதான் சீனியை அளவா போடப்பா என்பார். என்னொருத்தர் டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்பாரு, என்னப்பா கஷாயமா குடிக்கிறோம் சாதாரணமா போடு என்று சொல்வார். அந்த 2 பேரும் தங்களுக்கு ஆளுக்கு ஒரு தேநீரை வாங்குவதற்குள் எத்தனை வேறுபாடுகள். இவ்வளவு நண்பர்கள் தான். ஒரு டீ குடிக்கிற வியாபாரத்திலே இத்தனை சண்டை வந்தா குடும்பம் நடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயமா? உண்மையிலேயே யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய அதிசயத்தில் ஒன்றி போகிறார்களோ அவர்கள்தான் கணவன் மனைவியாக நீடிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். திருமணம் முடித்து ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டால் அவர் பெரிய அதிசயம். 2 வேறுபட்ட மனங்கள். பெண் ஒன்று நினைப்பாள், ஆணுடைய அபிலாஷைகள். ஆணுடைய அபிலாஷை உண்டாயிருந்தால் பெண்ணுடைய அபிலாஷை உண்டு. இந்த 2 பேரும் ஒத்து போறதுங்கிறது சிரமமான ஒன்றுதான். என்றாலும் கூட ஒத்து போயாக வேண்டும். சிரமமான ஒன்றுதான் என்றால் ஒத்து போயாக வேண்டும். ஒத்து போவதற்கு வழி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அற்புதமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பெருமானாரை போன்ற வாழ்க்கை முன்மாதிரி யாருமே இல்லை, எந்த மதத்திலும் இல்லை. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் சன்னியாசத்திற்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கன்னியாஸ்திரிக்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். அதற்கான வழிகாட்டுதலைத்தான் அவர்கள் தருவார்கள். நீங்கள் சைக்கிய மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, புத்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே ஒருவர் குடும்பத்துக்கு வழிகாட்டவே இல்லை. குடும்பத்துக்கு வழிகாட்டுதல் என்று இஸ்லாம் மட்டும்தான். அதிலே உலகத்திலேயே மிகச்சிறந்த குடும்பஸ்தராக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெருந்தவர்கள். பெருமானாரை வழிகாட்ட பெற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் இப்படி சீர்கட்டு அடைகிறதே என்பதை நினைக்கும் பொழுது தண்ணீர் தான் வடிக்கிறது. வழிகாட்டி இல்லாதவர்கள் தான் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த வழிகாட்டி, இதற்கு மேல் குடும்பத்தை வாழ்ந்தவர் எவருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவருடைய வழிகாட்டியில் வாழ்ந்த இந்த குடும்பம் தலாக்கள் என்றும் குலா என்றும் பிரிந்து கொண்டிருக்கிறது என்பது அது மிகப்பெரிய வேதனையான விஷயம்தான். எனவேதான் இதை நீக்குவதற்கு என்ன வழி என்று ஒவ்வொருவருமே யோசித்துக் கொண்டிருக்கிறார். சமீப காலத்தில் குலா என்பதும் தலாக் என்பதும் அதிகமாக நிகழ்கிறது. அதுல குலாவுடைய வாசலை எவன் திறந்து விட்டான்னு தெரியல. குலா என்பதை எவ்வளவு ஈஸியாக எவன் ஆக்குறான்னு தெரியல. எடுத்ததுக்கெல்லாம் குலா 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 குலா. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், லஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன, லஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன. 21,228 வசனத்துல சொல்லுவான், அவர்களுக்கு கடமையும் இருக்கிறது, அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. கடமைகளை பெறுபவர்கள் உரிமை அளிக்க வேண்டும், கடமையை பெறுபவர்கள் உரிமையை அளிக்க வேண்டும். ரெண்டுமே சமானத்தில் இருக்கிறது. இரண்டையும் சரிவர செய்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்கிறான். கணவன் மீது மட்டும் குடும்பத்தை நடத்துவது கடமை அல்ல, மனைவி மட்டும் குடும்பத்தை நடத்துவது கனவல்ல. இரண்டு பேரும் வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இரண்டிற்கும் அற்புதமான வழிகாட்டுதல் இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் எந்த வாழ்க்கையையும் பார்த்திருக்க முடியாது. பெருமானாருடைய மனைவிகள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. உலகத்தில் எங்கேயும் இப்படி நடந்திருக்காங்க. மனைவிமார்களை ஸ்ட்ரைக் பண்றாங்க. எப்படி ஸ்ட்ரைக் பண்றாங்க? எங்களுக்கு உணவுக்கு அதிகமான பணம் தர வேண்டும், இல்லையானால் உங்களிடத்தில் நம்ம பேச மாட்டோம் என்று எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமை கொடுக்குறாங்க. அங்கதான் நாம் கவனிக்கணும். அதற்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க. நம்ம உரிமை விடுமா போல அவங்க விடுங்க, அடுத்த வாரத்தை நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை கொடுத்துருக்குறாங்க. சரி, நீங்கள் உங்களுடைய ஸ்டேஜை நடத்துங்கள் என்று சொல்லி 30 நாட்கள் அவர்களிடத்தில் அந்த ஸ்டேஜ் தொடர்ந்து நடந்திருக்கிறது. 30 நாட்கள் தொடர்ந்து ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அனுமதி பெருமானார் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு நாட்டிலே ஸ்ட்ரைக் செய்த அரசு அனுமதி கொடுத்ததை போன்று இந்த பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை அறிவதற்கான நான் சொல்கிறேன். பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன தெரியுமா? ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள், பெருமானார் பேசாமல் அந்த ஸ்ட்ரைக்கை சம்மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் பேச்சுவார்த்தையில் முடிந்தது. அந்த பேச்சுவார்த்தையை நடத்தது யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா. இது நான் கதையை சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்களுக்கு கொடுத்த உரிமைகள் என்ன? ஸ்ட்ரைக் செய்யக்கூட அனுமதி கொடுத்திருக்கிறார். கடைசியில் அல்லாஹ் தான் அதை 2 பேருக்கிடையில 33:28 வசனம் 33:28 வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அவன் தான், ஏமா இவ்வளவுதான் தர முடியும், வாழ்றதா வாழுங்க, வாழன்னா நீங்க வேற ஏதாவது கணவனை தேடிட்டு போகும்,
அல்லாஹ் அந்த சிறைக்கு தீர்த்து வைக்கிறான். கடைசியில நீங்க வர்றதா இருந்தா வாழுங்க, இவ்வளவுதான் தர முடியும், இதற்கு மேல எங்கள் நபியால தர முடியாது, தொடர்ந்து வாழ்றதா இருந்தா வாழுங்க, இல்லைன்னு நீங்க எல்லாம் தலாக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லுகிறார். இப்ப நான் மற்ற அந்த செய்தி நடந்த செய்தி நான் என்ன சொல்கிறேன் என்றால், மனைவிக்கு உரிமை இருக்கிறது, எதுவும் பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது, அவளுக்கென்று வரைமுறை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு சமயத்துல ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, யா ரசூலல்லாஹ் உங்க ஷைத்தானை கொஞ்சம் அடக்கி வைங்க. நம்ம கேட்போமா நம்ம பொண்டாட்டி இப்படி சொல்றத? ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ் உங்க ஷைத்தானை கொஞ்சம் அடக்கி வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு, ஆயிஷா உனக்கு தெரியாதா, என் ஷைத்தானா இஸ்லாம் ஆயிட்டானே, என் ஷைத்தானா இஸ்லாம் ஆயிட்டானே, உனக்கு அது தெரியாதா என்று சொன்னவுடன் 2 பேரும் சிரித்து விட்டார். எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை! நம்ம சாதாரணமான மாணவி இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் அவர்களுடைய சிறப்புரை நிறைவடைந்தால் உலகனுடைய தொழுகை ஜமாஅத். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வீதியிலே செல்லும் பொழுது இந்த பக்கம் போகக்கூடிய காரு அந்த பக்கம் ஒழுங்கா போயிட்டார், அந்த பக்கம் போகக்கூடிய காரு இந்த பக்கம் ஒழுங்கா போயிட்டார், ஆக்சிடென்டே வராது. அவங்கவுங்க ரூட்டை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்கு வேலை இல்லை. ரூட்டு மாறி பொழுதுதான் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதே கதையில தான் கணவனுக்கு உரிமையை கணவன் மதிச்சுட்டானா, மனைவிக்குள்ள உரிமையை மனைவி மதிச்சுட்டானா, அந்த குடும்பத்தில் சண்டை ஏற்படுறதுக்கு வழி இல்லை. நான் இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அளித்த உரிமையை முழுமையான உரிமையை அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது. அவங்களுடைய கடமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஒரு சமயம் وَإِذَا أَسَرَّ النَّبِيُّ إِلَى بَعْضِ أَزْوَاجِهِ حَدِيثًا فَلَمَّا نَبَّأَتْ بِهِ وَأَظْهَرَهُ اللَّهُ عَلَيْهِ عَرَّفَ بَعْضَهُ وَأَعْرَضَ عَنْ بَعْضٍ. ஒரு செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவிட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. சொல்லிவிட்டு, அம்மா அந்த செய்தியை உங்க அதோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அந்த அம்மா வழங்கப்படுற பெண்களுக்கே உள்ள உரிய பழக்கம், அவங்களால எந்த செய்தியையும் பாதுகாப்பா வைக்க முடியாது. அடுத்த பண்ணிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனேயே அல்லாஹ் கூப்பிட்டு ரசூலோட சொல்லிட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிட்ட போய், ஏப்பா உன்னை நான் செய்தியை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே, நீ ஏம்மா சொன்னேன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, மண் நம்பாக்காதா, நான் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? மண் நம்பாக்காதா, நான் சொன்னேன்னு நீ எப்படி சொன்னீங்க? வரலாற்றிலே குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய செய்தி. நான் சொன்னேன்னு யார் சொன்னா? அப்பானியல் ரப்பியல் ஹபீர், அப்பானியல் அலீமுல் ஹபீர். ரப்பு எனக்கு அறிவித்தான், ரப்பு அறிவித்தான். இவங்கிட்ட ரகசியம் சொன்னத உடனே அல்லாஹ் என்னை கூப்பிட்டு சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
அப்ப என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண்ணு கணவனுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னா சொல்லாம இருக்கணும். பழக்க தோஷத்துக்கான அடுத்த முறை சொல்றது கூட பெரும் குற்றம். அந்த பெண் அந்த அளவுக்கு தன்னை அடக்கி வாசிக்கணும். சொன்ன செய்தியை அடுத்த இடத்துல சொன்னது பெரும் குற்றமாயிருச்சு. குர்ஆன்ல இன்னைக்கு இருக்குது. وَإِذَا أَسَرَّ النَّبِيُّ إِلَى بَعْضِ أَزْوَاجِهِ حَدِيثًا فَلَمَّا نَبَّأَتْ بِهِ وَأَظْهَرَ اللَّهُ عَلَيْهِ عَرَّفَ بَعْضَهُ وَأَعْرَضَ عَنْ بَعْضٍ فَلَمَّا نَبَّأَهَا بِهِ قَالَتْ مَن نَبَّأَكَ هَذَا قَالَ نَبَّأَنِي الْعَلِيمُ الْخَبِيرُ என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், மரியாதை இருக்கிறதா இருங்க. இந்த செய்தியை சொல்ற மாதிரி ஏதாவது கிடப்பட பொண்ணுங்கன்னா நபிக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். அல்லாஹ் சொல்லுவான், நபிக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். நல்ல அழகான பெண்களாக, நோம்பிக்கக்கூடிய பெண்களாக, தொழுகக்கூடிய பெண்களாக, தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்களாக நல்லா அப்படி வரைச்சிட்டு இவ்வளோ அழகான பெண்களை உங்களை முடிச்சு தந்துருவேன்னு சொல்றான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிக்கு சொல்லப்பட்ட செய்திகள் இல்லை. எல்லா பெண்களுக்கும் கடமை இருக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன், ஆண்களுக்கு கடமைகள் இருக்கிறது, அதை அவர்கள் செய்ய வேண்டும். பெண்களுக்கு கடமை இருக்கிறது, அதை அவர்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியா சொல்லுவாங்க, முஸ்தஃபாத முஃமின் மின் பஅதி தக்வல்லாஹி கைரன் லஹு இன் அமரஹா தஅது இன் அமரஹா சர்ரது வ இன் அஸம் அலைஹா பர்து வ இன் காப அன்ஹா நஸத்து ஃபஹஸ்யா. ஒரு மூமினுக்கு இறைச்சத்துக்கு பிறகு கிடைச்ச பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? பெரிய பணம், பெரிய வீடு, பெரிய பதவி எதுவும் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு தெரியுமா? நல்ல மனைவி. நல்ல மனைவி கிடைச்சிட்டா அது அவனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அந்த மனைவி எப்படி? 4 தன்மை தான். 4 தன்மை தான். இவன் சொன்னா கட்டுப்படணும், நமரா அட்டாது சொன்னா கட்டுப்படணும். அந்த பெண்ணிட்ட இருக்க வேண்டிய செய்தி. 2வது வைன் அமரிதா அசர்றது, பார்த்தா மகிழ்ச்சியை தரணும். பார்த்தா மகிழ்ச்சியை தரணும். நம்ம பெண்கள்னா என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்கும்போது கரிச்சேலையை ஒடுக்கிட்டு வாழ்ந்துப்பாங்க. ஆனா அதனத்துல கல்யாணத்துக்கு போறதா இருந்தா இருக்கிற பேரையிலே தனத்தை தேடி நல்ல நகையில அப்படி வீட்டுக்குள்ள இருக்கும்போது புருஷனுக்கு அழகா இருக்கணும். அதுல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாம் அவளுக்கு, அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மச்சிச்சி, அவங்க தம் மகளுக்கு வசியத் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மகளே, நீ உன்னுடைய புருஷனுடைய கண்ணை பாதுகாத்துக்கோ. மகளே, நீ உன் புருஷனுடைய கண்ணை பாதுகாத்துக்கோ, உன் புருஷனுடைய கையை பாதுகாத்துக்கோ, உன் புருஷனுடைய காலை பாதுகாத்துக்கோ என்று சொல்கிறாங்க. மகட்ட சொல்றாங்க, உன் புருஷ கண்ணை நீ பாதுகாத்துக்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு கண்ணுக்கு நீ அழகா தெரிஞ்சுட்டான், உலகத்துல என்ன பண்ணிட்ட போய் அவன் பார்க்க போறான். அவனுக்கு நீ வேண்டிய திருப்தியான இன்பத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவன் வேறொரு பெண்ணை நோக்கி அவன் போறான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய சுகத்தை நீ கொடுத்துடுச்சுன்னா அவனையே வேற ஆளை போய் கைகிட்ட போறான். அழகா சொன்னார்கள், நீ உன் புருஷன் கண்ணை பாதுகாத்துக்கோ, உன்னுடைய புருஷனுடைய கையை பாதுகாத்துக்கொள், உன் புருஷனுடைய காலை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் பார்த்தா வீட்டுக்கு வந்தா மகிழ்ச்சியை கொடுக்கணும், கணவன் வந்தா மகிழ்ச்சியை தரணும். 3வது வைன் அக்ஷமாரிகா அபர்ரத்து, சத்தியம்னு சொன்னானா அது அப்படியே கடைபிடிக்கணும். சத்தியம் சொல்லிட்டானா அது நீ என்ன ஆறுதான் தெரியும், அது நீ கடைபிடிக்கணும். 4வது அவன் வெளியில போயிட்டான்னா நீ ரொம்ப பாதுகாக்கணும். எதோ தெரியுமா? உன்னுடைய அழகை. அவன் வெளியில போயிட்டான்னா நீ பாதுகாக்க முடியுமா? முதல்ல ஒண்ணு நீ பாதுகாத்துக்கணும், அடுத்தவங்க கண்கள். 4 அம்சம். சொன்னால் கேட்க வேண்டும், பார்த்தால் மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும், சத்தியம் செய்தால் சத்தியத்தை கட்டுப்பட வேண்டும். அவனை விட்டு மறைந்து விட்டால் அவன் தன்னுடனே அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேற யாரிடத்தில் இப்படி ஒரு பெண்ணு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா சொர்க்கம் தான். செல்வம் கிடைத்தாலும் சரி, செல்வம் கிடைக்காவிட்டாலும் சரி,
கணிக்கக்கூடிய பெருமக்களே, ஆக இந்த 2 பேருக்கு நான் என்ன சொல்கிறேன், 2 பேருக்கு கடமை இருக்கிறது. என்னென்ன கடமைங்கிறது ஹதீஸ் ஷரீஃப்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனா பெரும்பாலும் ஆண்கள் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது இல்லை. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? இது ஒரு கேள்வி. வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா பல் துலக்குவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிவாசலுக்கு போனா பல் துலக்கணும், ரைட்டு. வீட்டுக்கு வந்தா ஏன் பல் துலக்குறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா பல் துலக்குவார்கள் என்று ஹதீஸ்ல புகாரில வருகிறது. ஏன் பல் துலக்குறாங்க அப்படின்னா, நாம் மனமாக இருக்க வேண்டும் மனைவின்னு நினைக்கிறோம். பூ வச்சிருக்கணும், நம்ம படுக்க போடணும்னா அன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணு பூ வச்சிருக்கணும், மனமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ ஆசைப்படுற மாதிரி தானே அவ ஆசைப்படுவா. ஏன் புருஷன் என் பிரியமா இருக்கணும்னா ஏன் நம்ம அவனுக்கு நறுமணம் பேசணும்னு அவ பிரியப்படுவாடா இல்லையா? அந்த பிரியத்தை நீ நிறைவேற்றுறியா? நீ அவள் பிரிய மனமாயிருக்கும் ஆசைப்படுவதை போன்று அவள் உன்னை பிரியப்படுவாள், உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பாள் என்று நீ யோசிக்கினால் அவளை நீ சமமாக்கிட்டாய். ஆனா உலகத்துல என்ன பழக்கம் தெரியுமா? ஒரு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு விளம்பரம் வர்றதை நீங்க பார்த்துட்டு அடிக்கடி தினம் போட்டுருப்பா. ஒரு கணவன் மனைவிட்ட பேச போவான். அப்ப என்ன செய்வான்? ஒரு 100 லட்சம் முகத்தை சுழிச்சுட்டு ஓடிடுவான். அந்த அந்த விளம்பரத்துல அடுத்த விளம்பரத்துல இந்த பேஸ்ட வளர்க்குங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பேஸ்ட் வளர்க்குங்க, சரக்கு அவன் அந்த வயசு விளைத்தான். விளைக்கு அவன் அந்த பெண்ணிட்ட போவான் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுவான். என்ன சொல்றான்னா, உன்னுடைய மனைவி ஒண்ணு விரும்பணும்னா எங்க பேஸ்ட் வளர்க்கணும். இது 1400 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு நீ போறதா இருந்தா அத்தல் பூசிட்டு போ, ஒவ்வொரு செஞ்சுட்டு போ. சுண்ணத்துமே ஒது செஞ்சு போறது, அத்தல் பூசி போறது, பல் தொலைத்து விட்டு போ. அல்லாஹ்விடத்துல தான் பல் தற்போது ரசூலுல்லாஹ் மிகத்துவம் சொல்வார்கள். நாம் பல்லு தொலைக்கு எதிரே பாதித்து விடும் அளவிற்கு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னாங்க. அது அல்லாஹ்விடத்துல. ஆனா மனைவிட்ட பல் தொலைக்கிட்டு போற ஒரு வழிகாட்டி உலகத்தில் யாருக்கிட்ட யார் செய்யறோம்? நம்ம யாரா செய்யறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவ பூ வச்சுக்கிட்டா அழகா. நம்ம எப்படி இருக்காங்க? வேற ஒன்றாக்க அடிச்சாங்கன்னா சில பேர் சிகரெட் அடிச்சுக்கிட்டு என் சிகரெட் பத்தியா எத்தனை மழை போடுது மாட்டேன். இன்னும் சில பேர் எனக்கு 100 போட வேண்டாம், 2 வர வேண்டாம்னு சொல்லலாம். இது எப்படி அந்த குடும்பம் ஒழுங்கா இருக்க முடியும்? மனைவி ஒழுங்கா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு உரிய முறையில நீ நடக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு அற்புதமான தத்துவம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நீங்க ஆழ்ந்து பார்க்க ஒரு சமயத்துல புகாரியில மிக தெளிவா சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரே போர்வையில படுத்து உறங்குறாங்க. நல்ல கவனிக்கணும், ஒரே போர்வையில படுத்து உறங்குறாங்க. பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடி போர்வை எழுதுகிறார்கள். அந்த சேலை அந்த போர்வை இருக்குது, அது அசைந்து விடாத அளவிற்கு பூனை மாதிரி வெளியாகிறாங்க. வெளியாகி செருப்பு அணியிறாங்க. அந்த செருப்பு அணியும் பொழுது சத்தம் கேட்காத அளவிற்கு அதை அணியிறாங்க. அதுக்கு பிறகு கதவை திறக்கிறாங்க, சத்தம் கேட்காத அளவுக்கு கதவை திறக்கிறாங்க. இதை எவ்வளவு எழுதுறாரு பாரி. காம ருவைதா வதனஅல ருவைதா வஃபதஹல் பாப ருவைதா. காம ருவைதா பூனை போன்று எழுந்தார்கள். தனஅல ருவைதா கால் அணியை அணிந்தது, ஒரு கேட்காமல் அணிந்தார்கள். வஃபதஹல் பாப ருவைதா கதவை ஒளி கேட்காமல் திறந்தார்கள். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கரம் கொடுத்தாங்க. கரம் கொடுத்துட்டாங்கன்னு உடனே ரசூலுல்லாஹ் பதறாங்க.
என் கணவன் அப்படிதான்ப்பா. ரசூல்லா பதறாங்க. ஏன் ஆயிஷா, நான் உன்னை வெளிப்படையா சேர்த்துடா, நான் துணியை அகற்றும் போது ஒன்று முடிச்சிட்டியா, அது நான் செருப்பு அணியும் போது நீ முடிச்சிட்டியா, அல்லது கதவை திறக்கும்போது நீ முடிச்சிட்டியா, எப்பமா முடிச்ச, நான் எதமா உன்னை முடிக்க வச்சுட்டேன்னு எனக்கு பெரிய வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன். ஆயிஷா என்னங்க அப்ப சொல்லலாம், நான் ஏற்கனவே முடிச்சுதான் இருந்தேன், நான் முடிச்சுதான் இருந்தேன், நீங்க என்ன செய்யறீங்கன்னு பார்ப்போம்னா என்ன பார்த்து அப்படி சொல்றாங்க. ஆயிஷா Arabini akan berhenti, Arabini akan berhenti. Dan berkata turun rahasia, ni anak utur terlihat. Yaar terkekar utur, yaar terkekar yadu terkekar utur. Dost cubanya, Arabini akan berhenti. Erapana turun rahasia itu. எனக்கு உத்தரவு தெரியாது, நீ உத்தரவு தெரியாது. ரசூலுல்லாஹி யார்கிட்ட கேட்கறது இல்லை, வீட்டை போகிறவங்கள்ட்ட. அந்நபியும் அல்லாஹ்வின் முஃமினீன முஃஸீன், உயிரோட பெருசு, யார்கிட்ட கேட்கறது இல்லை. ஆனா அவங்க தன்னுடைய மனைவிட்ட கேட்க, எது கேட்கறது, தொழுகைக்கு யாராவது கேட்பாங்க. நம்மள்னா எழுந்திருக்கிறதா இருந்தா பக்கத்துல படுத்துக்க பயம் முடிச்சிடும். தூங்கிட்டு இருக்கிறோம் மனைவியோட, இடையில எழுந்திருக்கணும்னா பக்கத்தோட படுத்து பயம் முடிச்சிடும். ஏன் சொன்ன போட்டு தட்டை போட்டு லைட்டை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு எவன் முடி தூங்குறேன் தூங்காட்டேன். நமக்கு அந்த பொம்பளை பத்தி என்ன நினைப்பு தெரியுமா, அவளுக்கு உரிமை இருக்கிறது, அவளுடைய உரிமை கொடுக்கணும். யார் நினைக்கிறது இல்லை, அவ சம உரிமை உள்ளவர். உன்ன லிபாசுல்லகும் வான்தும் லிபாசுல்லகும், வேற உதாரணமே அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியல, அப்படியே சொல்லலாம். அவள் உனக்கு பெண் ஆடை, நீ அவளுக்கு ஆடை. வேற ஆடை வேற உதாரணம் சொன்னால் வித்தியாசப்பட்டாலும் கொண்டுவிடும், வேற உதாரணம் வித்தியாசப்பட்டாலும் கொண்டுவிடும். நீ மனைவி மாதிரி, நீ வீடு மாதிரி நினைச்சாலும் வித்தியாசப்பட்டு அல்லாவே என்ன செய்யறான்னா ரெண்டும் ஒரே காரணம் சொன்னான். அந்த உதாரணம் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, மனைவிக்கு அதிக அதிகாரம் கிடையாது, கணவனுக்கு அதிக அதிகாரம் கிடையாது, ரெண்டும் சமம். எவ்வளவு சமம்னா ஆடைக்கு ஆடு சமவை போன்று என்று சொல்கிறார். யார் அப்படி சொல்றாங்க? எழுந்திருக்கும் பொழுதே தடாப்புடான்னு எழுந்திருக்கிறதுல லைட்டை போட்டு அதை போட்டு எழுந்து பக்கத்தோட பையன் முடிச்சோம், அப்படி நாங்கள் முடிக்கிறோம். ஆனால் நடிகர் நாயகம் செல்வகாலத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். குடும்பம் என்றால் அந்த பெண்ணுக்கு அத்தகைய மதிப்பு நம்ம கொடுக்கிறோமா? கணியத்திற்குரிய பெருமக்களே, இருவருக்குமே உரிமை இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அந்த கடமையை சரிவர செய்தால் நிச்சயமாக வாழ்க்கை ரம்மியமாக இருக்கும். அதுல இப்ப தவறு நிறைய தவறி போயிருது, அதனாலதான் மிகப்பெரிய விளைவு. அதை விட ரொம்ப ஈஸியா சொல்றதா, இந்த காலத்தில் நிறைய சுதா ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான் காரணம். உலகத்துல இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா, ஒரு பெண்ணை ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே என்ன நிச்சயார்த்தம் பண்ணிடுறாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே நிச்சயார்த்தம் பண்ணிடுறாங்க. நிச்சயார்த்தம் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க. நீ கணவன் பேசுறேன், மாப்பிள்ளைய பேசுறேன். கல்யாணம் முடியல, கல்யாணம் முடியறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த செல்போன் தான் எல்லா கொடுமைகளுக்கும் காரணம், அது தெரிஞ்சதுதான். ஆனா இந்த கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கறவங்களோட இதை விட படமளித்தன்மை எதுவுமே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்றது, ஒரு தடவை அந்த பெண்ணை ஒரு ஆண் பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ வேற எதற்கும் இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை. நீ ஒரு பெண்ணை பேசுனியா, அந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு பேசுனியா, ஒரு தடவை அவங்க பார்த்தானா ஓகே ஆச்சா, இஸ்லாம வச்சு இவங்க அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்க இவங்கள்ட்ட பேசக்கூடாது. அப்படி இருந்த காலம் போக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா செல்போனை வாங்கி கையில கொடுத்துறாங்க. செல்போனை வாங்கி கையில கொடுத்த உடனே இவன் பூரா பேசுறான், அவன் பூரா இவன்கிட்ட பேசுறான். அப்போ ஒரு நாள் வந்து இவன் சொல்றா, என்ன எனக்கு இங்க இதான் வாங்கி தருங்களா,
வைத்தாவதெல்லாம் கூட்டுவதுனா எனக்கு கேஎஸ்லாம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். உதாரணத்துக்கு பேசுகிறேன், கேஎஸ்லாம் வாங்கி தருவேன் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். கேட்கும்போது பக்கத்தில் உள்ள தோழி இதை கேட்டுறான். செல்போன் கொடுத்தாலே தோழி கேட்டுட்டு இருப்பாங்க. தோழி கேட்டுட்டு இருக்கா, என்னடி அவன் சொல்றான், ஏம்மா நம்ம அல்லாவுக்கு பயந்து வாழணும், கேள்விலாம் போகக்கூடாதுப்பா, நம்ம வீட்டில் என்ன சமைச்சாடுப்பா, கடைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுப்பா. இவன் சொல்றான், இங்க இருக்கு நம்ம கடைக்கெல்லாம் போகக்கூடாது, கடைகளுக்கெல்லாம் போகக்கூடாது, நல்லா மரியாதையா நம்ம பார்த்து வாழணும், என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், நீ அந்த மாதிரிலாம் ஆசை வைக்காதன்னு சொல்றான். சொன்ன உடனே இந்த தோழி சொல்லி கொடுத்தா, என்னடி கஞ்ச பேர் போற, ஏன்டி கடை கூட்டு போட்ட மாட்டா இவரை போய் கிளம்பி போற, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? டெய்லி இவங்க 2 பேருக்கு மத்தியில என்னைய 2 வீலர்ல வச்சு எங்கேயாவது கூப்பிடுங்கிறாங்க அப்படின்னு கேட்கிறா. நான் 2 வீலர் ஒரு பண்ண வச்சு கொடுப்போம். அவன் ஒரு சாதியான மனுஷன் சொல்றான். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறது, இது கஞ்ச பிறகு இவன்கிட்ட வாழக்கூடாது, முடிவு பண்ணிடலாம். இவன்கிட்ட வாழக்கூடாது, நம்ம நம்மகிட்ட சொல்றது இல்லை, முடிவு பண்ணிடலாம். இவன் கஞ்ச பிறகு வாழக்கூடாது. அதனால கல்யாணம் முடிச்சோன்னு பாக்குறான், ஏதோ திடீர்னு சொல்லாண்டு போயிடும். இந்த சொல்லாண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல அவனை பற்றி உள்ள எல்லா செய்தி டீட்டெயில்களும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டு போச்சு. அவளுக்கு பொருந்தாத செயலா இருப்பதை பார்த்து முதல்லையே வரும் பொழுதே எப்படித்தான் வர்றான், இவனோட வாழன்னு நினைச்சு வர்றதில்லை. நான் சொல்வதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தவறுகளை யார் செய்யறான்? கல்யாணம் போன் பேசக்கூடாதுப்பா, போன் தான் நான் தரமாட்டேன், அவரோட நீ பேசவும் கூடாது, அவரை சந்திக்க கூடாது என்று தக்குவா உள்ள குடும்பம் எத்தனை இருக்குது, எத்தனை இருக்குது. எல்லாமே இந்த செல்போன்ல என்ன போது நினைக்கிறாங்க. ஆனா செல்போன்ல தான் எல்லாமே வருது. தோழி எல்லாத்தையும் இந்த பிள்ளைக்கு தெரியாதபடியா இருந்தாலும் பூரத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதோடு இந்த செல்போன் என்ன உடம்பு. சென்னையில நான் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னுடைய நண்பர்கள் பொண்ணை தலாக்கூட போறாங்க, பொண்ணை தலாக்கூட போறாங்க. அப்ப அவர்கிட்ட ஏன் தலாக்கூட போற அப்படின்னு சொல்லி கேட்டோம். என்னோட நெருங்கிய நண்பன் அந்த பொண்ணுடைய செல்போன் வாங்கி அவர் யார் யாருக்கெல்லாம் பேசிச்சு, எப்படி எல்லாம் பேசிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதை பூரா லிஸ்ட்டை பூரா கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த வேறொருத்தன்ட்ட பேசின லிஸ்ட் பூராவுமே வந்து இந்த பெண்ணை தலாக்கூடாம நான் என்ன செய்ய சொல்றேன், இவன்ட்டு இப்படிலாம் பேசிருக்கா, இப்படிலாம் பேசிருக்கா, இவன்ட்டு இப்படிலாம் பேசிருக்கா. அந்த லிஸ்ட்டை பூரா அடிச்சுட்டு வந்துட்டான். இப்பதான் எல்லா இடத்துல இல்லாம எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டலாம். அதற்கு நான் இவளை எப்படி கல்யாணம் பண்ண, எப்படி தலாக்கூடாம இருக்கேன், எவ்வளவு பேசியிருக்கான். அந்த பண்ணி எனக்கு தெரிஞ்சு போயிட்டேன். ஏம்மா நீ அவன்கிட்ட இப்படி நான் பேசினேன், இது நடந்தது உண்மைதானே நான் போய் கேட்டான். இல்லைங்க, என் புருஷன் கொஞ்சம் முரட்டத்தனமா பேசுவான், அங்கிருந்து வருவாங்கடா அப்படிடாமா, அங்கிருந்து வருவாங்கடா அப்படிடாமா. என் புருஷன் என்கிட்ட கொஞ்சம் முரட்டத்தனமா பேசுவான். ஆனா இவன் எவனோ ஒருத்தன் என்கிட்ட நைஸா பேசுறான். இவன் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே, நான் பேசிக்கிட்டது தவிர நான் அவனை பார்த்ததும் இல்லை, அவனை தொட்டதும் இல்லை. இனிப்பா பேசுவான். இனிப்பா பேசோட நானும் உன்னை நான் காதலிக்கிறேன், உன்னை என்ன செய்வேன் நானும் சொல்லுவேன், நான் உன் அதில் கண்ணத்தை தொட விரும்புறேன், நீ என் கண்ணத்தை தொட விரும்புற, அப்படிலாம் பேசுவோம். அதே பேசுவோம், பேசுறதுலாம் உண்மைதான். ஆனா பேச்சை தவிர அவ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன செய்யறதுலே தெரியல. கடைசி அந்த மாப்பிள்ளை சொல்லி எல்லாம் பார்த்தோம். புள்ள நல்ல செல்போன் தான் கெட்ட செல்போன். அந்த செல்போன் நாங்கள்தான் வந்ததுதான். நீ உன் மனைவிட்ட கொஞ்சம் பிரியமா பேசணுங்களப்பா, மனைவிட்ட பிரியமா பேசணும்ல, நீ அதை செய்ய மாட்டேங்கிறிய. உன் மனைவி உனக்கு பிரியம், அவள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நீனும் மனமாக இருக்க வேண்டும். அவள் நைஸாக பேச வேண்டும் என்று நினைத்தால் நீனும் நைஸாக பேச வேண்டும். அவள் உனக்கு தியாகம் செய்ய வேண்டும் நினைத்தால் நீயும் அவளுக்கு தியாகம் செய்ய.
அவர் தியாகம் செஞ்சது பத்தாதா? அவர் தியாகம் செஞ்சது பத்தாதா? உடுத்த நான் சேலையோட வாடிங்கிறான் கபில் தூ நிக்காஹா அப்படின்னு சொல்லிட்டு உடுத்துற சேலையோட வாங்கிறான். அவ வந்துடுறான். அவன் சொந்தத்தை விட்டு வர்றான், பள்ளிக்கூடத்தை விட்டு வர்றான், அண்ணன் விட்டு வர்றான், தம்பி விட்டு வர்றான், அம்மா விட்டு வர்றான், அக்கா விட்டு வர்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். நீ எங்கேயும் போறதில்ல, நீ உங்ககிட்ட நீ கூட்டத்திலே இருக்கிற, நீ உங்க அக்காட்ட இருக்கிற, உங்க மாட்ட இருக்கிற, நீ பள்ளிக்கூடத்திலே படிக்கிற, ஒன்றை சுற்றி நீ வாங்கிட்டு இருக்க. அவ அனைத்தையும் விட்டு போட்டு உங்ககிட்ட வர்ற. அப்ப எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உங்ககிட்ட வர்ற. உங்ககிட்ட வந்து எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறா தெரியுமா? எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறமா? உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்குறாரு, சாதாரண விஷயம் அல்ல. உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறாரு, சாதாரண விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பிள்ளையை பெறுதல் என்பது உலகத்தில் எந்த அமலும் இதுக்கு ஈடு கிடையாது. அந்த நேரத்தில் அவர் வழியில அறுத்தோ அறுக்காமலோ அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்கிறவர், 10 மாசம் அவன் எவ்வளவு பாடுபடுற அந்த பிள்ளையை வச்சுட்டு பயத்தில் வச்சுட்டு எவ்வளவு படுவோம்னு தெரியுமா? படுக்க முடியாது. இந்த பக்கம் புள்ள வரணும், சரி இந்த பக்கம் புரட்டு பாப்பா, அது வரணும், அந்த பிள்ளை சாப்பிட கூடாது, வாங்கி எடுக்க. 10 மாசம் ஒரு பிள்ளைய அவர் வயிற்றுக்குள்ள வைக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? அதன் பிறகு அதை பெற்றெடுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அதற்கு ஈடான அமல் எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் கேட்டார்கள், புனித போராடி தன்னுடைய உயிரையும் நீத்து யுத்தத்திலே தன் உயிரை நீக்கிறானே, அது கூட சிறந்தது அல்லவா? அது கூட சிறந்தது அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை பெற்றது அவ்வளவு பெரிய தியாகம். உனக்கு குழந்தைய பெற்று கொடுத்துட்டாங்கப்பா, தியாகம் அவ செஞ்சுட்டா, இனிமே நீ தானே தியாகம் செய்யணும். நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? சம்பாதிச்சதெல்லாம் உண்மைதான். ஒரு பிள்ளைய ஒரு கட்டியை வயிற்றில் வைத்துக் கொண்டு நீ சமாளிச்சிருக்கியா? இன்னைக்காவது ஒரு கட்டியை வயிற்றில் வைத்துக் கொண்டு சமாளிச்சிருக்கியா? அவ்வளவு தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். பிறந்த வீட்டை விட்டு வந்தான், எல்லாத்தையும் தொடர்ந்து விட்டு வந்தான். அவன் மாமா அக்கா யாரையும் நினைக்கிற, ஆனா எல்லாத்தையும் நீ வேற செய்ய சொல்ற. இந்த பிள்ளைக்கு கூப்பிட்டு வந்துட்டா ரைட்டு, அந்த பிள்ளைக்கு அதுக்கு செஞ்ச அந்த தியாகம் அவன் செஞ்சது போதுப்பா, நீ தான் தியாகம் செய்ய. அந்த தியாகத்தை நீ நினைத்துப்பார். என்னமோ ஒரு பிள்ளை வந்து தலாக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த தலாக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பேர் வந்து அவப்பட்ட வாட்டுக்கு நீ என்ன நன்றி செய்த? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நான் செல்போனை பற்றி மிக அக்கறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்போனுடைய தொல்லைகள் மிகப்பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு புகழ்பட்டு, நம்ம சாதாரண வீட்டுக்கு வாசல்ல ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கேன், பள்ளிவாசல்களில் செல்போன் உபயோகிக்கக்கூடாது, பள்ளிவாசல்களில் செல்போன் உபயோகிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்ட மாதிரி வீட்டில் ஒரு போர்டு எழுதிருக்கேன், வீட்டுக்குள் செல்போன் உபயோகிக்க மாட்டேன். ஏன்னா உள்ள போறான், அந்த உள்ள பகல் பூரா காத்து கிடக்கு, என்கிட்ட வரும் பேசுவாரு, திருச்சிருப்பாரு, தண்ணி குடிப்பாரு, நினைச்சு காத்து கிடக்கு. இவன் உள்ள போனா ஒரு சோசக்கல்லத்தையும் கையில் வச்சுக்கிறான், வச்சுட்டு பேசுறான், பேசிக்கிட்டே பார்க்கலாம். உலகம் எப்படி ஆகிப்பட்டுன்னா, இருக்கிற மனைவி விட்டு போட்டு கற்பனையான மனைவியோட பேசிக்கணும், உருவாடிக்கிட்டாங்க. இருக்கிற மனைவி விட்டு ஒவ்வொருத்தருமே இருக்கிற மனைவி விட்டுட்டு கற்பனையான மனைவியோட கற்பனை, அவளை பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா அவள்கிட்ட வடிதல் இருக்குது, அவ்வளவு வடிதல். இருக்கிற மனைவிட்டை அன்பா பேச மாட்டாங்க. ஆக இவன் போய் உள்ள உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னம்மா நீ சாப்பிட வர்றீங்களா? இல்லை நான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல. போன் பேசுறது அவன் அப்படியே லயிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால போய் சாப்பிடல, நீ உள்ள பாலை ஊற்றி வச்சுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் நைட்டு பூரா என் கூட படுத்து என்னை அணைத்து கொண்டு படுத்து கொண்டு இருப்பாய் நினைச்சு அவ பகல் பூரா வேலை இல்லாம உட்காந்துட்டு இருக்கான். சாயங்காலம் வருவார் நம்முடைய அன்பா இருப்பார், சாயங்காலம் வருவார் நம்மோட அன்பா இருப்பார், சாயங்காலம் வருவார் நம்மோட அன்பா இருப்பார் என்றவ நினைச்சுட்டே இருக்கிறா. இவன் என்ன செய்யறது, கிடையாது கண்ணின்னு போயிட்டு போறது ராத்திரிக்கு போய் முடிச்சிருக்கிறது 3 மணி நேரம்னா செல்போன் பேசுறது 2.5 மணி நேரம்.
தூங்கி எழுந்திருக்கும் போதே யாராவது ட்ரிங்க் போடுறாங்க உடனே பேசிக்கிட்டே எழுந்திருச்சு அப்படி குளிக்கிட்டே பிறகு எப்படி இந்த தலாக் என்பதும் இன்னும் சுலா என்பதும் ஏற்படாமல் இருக்க முடியும். கணிதத்திற்குரிய பெருமக்களை இரண்டு சாராரும் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். குடும்பம் என்பது நன்கு புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் என்பது சரியாக நீங்கள் வாழ்ந்து விட்டால், கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்து விட்டால் 66 மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். 66 மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதைங்கிறது 100 மதிப்பெண். அல்லாஹ்வுடைய பாதை என்பது 100 மதிப்பெண். அந்த 100 மதிப்பெண்ல நீங்கள் திருமணத்தை சரியாக முடித்து மனைவியோடு சரியாக வாழ்ந்து விட்டால், மனம் ஒன்றி இருவரும் வாழ்ந்து விட்டால் 66 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. மீதி 33 மதிப்பெண்கள் தான் நாம் வேறு இபாதத்துகளை சம்பாதிக்க வேண்டும். நான் சொல்வது பொய்யல்ல. இதா தஸவ்வஜல் அப்து, ஒரு அடியான் மனம் முடித்து விட்டார், மார்க்கத்தில் 2 பகுதியை சரியாக செய்துவிட்டார். மார்க்கத்தில் 2 பகுதியை சரிவர செய்துவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல 2 பகுதி 3ல 2 செஞ்சாச்சு. 3ல 2 செஞ்சாங்கன்னா 66 மதிப்பெண். 66 மதிப்பெண் வாங்கியாச்சு. ஒரு கணவனையா நீ தொழுவது, நோம்புறது, காசுறது, ஹஜ்ஜிக்கிறது, அரசியல் எல்லாம் தட்டி தான். ஆனா 66ங்கிறது நமக்கு இதுல கிடைக்குது. நாம் சொல்லவில்லை. நான் சொல்றேன், உன்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலே நீ மகிழ்ச்சியாக விட்டு கொடுத்து எப்படியாவது அந்த பெண்ணோட கலந்துக்கணும். 100% எடுத்தாலும் எப்படியாவது வாழ்க்கை நீ நினைச்சு வாழ்த்தினா இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தரக்கூடிய மதிப்பெண் 66. யாருக்கும் அந்த ரகத்தை புரியுறது இல்லை. நிறைய பேர் போட்டு விட்டுறாங்க. 66 மதிப்பெண் கிடைக்கும். அதே நேரத்தில் பெண்ணுக்கு இதா சல்லத்து தொழில் சலாத்தகா இதா சல்லத்து சம்சகா வசாமத்து ஷஹரஹா ஃபல்ததுல் மின் ஐய அப்வாபில் ஜன்னத்தி ஷாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. 5 வேளை தொழணுமா, மாசம் நோன்பு வைக்கணுமா, உன் புருஷனுக்கு கட்டுப்படணும், சொர்க்கத்தில் எந்த வாசல் வேண்டுமானாலும் நுழைந்து விடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அந்த வழி நடக்கணும்ல. ஈஸியாக்குனா இதா சொல்ல மரத்து இதா சொல்லத்து சம்சகா 5 வக்து தொழுது, சாமத்து ஷஹரா அந்த மாதம் நோக்கு வச்சு, தாத்து பாலகா புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டான். அவள் நாடிய வாசலில் எது வேண்டாம் நுழைந்து விடலாம். பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ஆணுக்கு சொல்றாங்க, நீ அந்த பெண்ணோட ஒழுங்கா நடந்துகிட்டனா 66 மதிப்பெண்ணோட கிடைச்சி சொர்க்க நிச்சயம். 50 கிடைச்சாதான் சொர்க்க நிச்சயம் பச்ச. 50 கிடைச்சாதான் சொர்க்க நிச்சயம் பச்ச. 66 கிடைச்சிருக்கு, மிச்சம் 33 தான். எப்படி நாம நெஞ்செல்லாம் கிடைச்சிருக்கோம். ஆனா அது கிடைச்சா அந்த பெண்ணோட விட்டு கொடுத்து வாழும் இல்லையா? விட்டு கொடுத்த வாழ்க்கை சாதாரண ஒன்று அல்ல, ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய பொறுப்பு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நேரத்தை நீட்டுவதற்கு நான் விரும்பவில்லை. இன்று நிறைவேறுகிறேன். அப்படி யாராவது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில கருத்துவாரோட நிகழுமானால் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வைத்தியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சூரத் ஆல் இம்ரான்ல 173 178 வரைக்கும், சூரத் இப்ராஹிம்ல 15 20 வரைக்கும் 6 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களை தினமும் ஓதி வந்தால் உங்களுக்கு மத்தியோட கருத்து உறவாட நீங்கும், மகிழ்ச்சி உணவும். சூரத் ஆல் இம்ரான்ல 173 178 வரைக்கும், சூரத் இப்ராஹிம்ல 15 20 வரைக்கும். இது ஒரு 6 ஆயத்து, அது ஒரு 6 ஆயத்து. 2 ஆயத்தையும் கணவன் மனைவி ஏற்பாடு பண்ணா மனைவி காட்டி ஓதலாம், மனைவி கணவன் ஏற்பாடு பண்ணலாம், கணவனுக்காண்டி ஓதலாம். யார் ஏற்பாடு பண்ணாலும் அதற்காண்டி ஓதுனீங்கன்னா வழிக்கு வருவாங்க. 40 நாளிலே சரியாகும் என்பது அனுபவப்பெரியான ஒரு மருந்தாகும்.
இது மாதிரி ஒரு மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இப்படி தாங்குறத வாழ்ந்து காட்டுங்க. அதே நேரத்துல இந்த செல்போனை விட்டும் முற்றிலும் பிள்ளைகளை துறக்க வைப்பதற்கு முழுமையான முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று தோல்விகளுக்கெல்லாம் காரணம் அது குறிப்பா வாழ்க்கை தோல்வி. அது இஸ்லாமியில எங்க ஊர்ல கடையூர் பக்கத்துக்கு போயிருந்தேன். ஒரு வக்கீல் சொன்னார், அது வடமொழியிலிருந்து ரொம்ப உதாரணம் வருது, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கிறேன். நான் என்னத்தை போய் சொல்றது கண்ணியத்துக்குரியவர்களே. நவீன சொல்லலாம் குடும்பத்தில் நடந்தவங்க அவங்க பெண்ணுக்கு கொடுத்த அந்த மரியாதையை நான் எடுத்து பார்ப்போம். எப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. காமர் ஓய்தா ஓய்தா பாபர் ஓய்தா. அமைதியாக மனைவியை போர் வீரத்து வழியானார்கள், அமைதியாக செற்பழித்தார்கள், அமைதியாக கதவை திறந்தார்கள். மனைவியுடைய தூக்கம் கிடக்கூடாது. எனக்கு தூக்கம் மனைவிக்கு தூக்கம் இரவு என்பது பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டது. அது பெண்ணுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அதுல நம்ம மாற்றிக்கிற சரியில்லை. தொழுவு கூட அனுமதி இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் வேண்டி வாழணும். இரண்டு பேருக்குமே அவரவருடைய பொறுப்புகளை கடமைகளை உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் நாம் அனைவர்களையும் அத்தகைய சிறந்த தம்பதிகளாக ஆக்கித்தத்தில் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு கொண்டு வருகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.